முக்கியமான ஒரு சிம்ப்டம்ஸ் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்குங்க. நார்மலா இருக்கிறத விட எப்பவுமே வந்து கடுகடுன்னு இருக்கிறது, கோவப்படுறது, மூட் ஸ்விங் அப்படின்ற ஒரு விஷயம் உடல்ல நடக்க தான் ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல நடக்கலாம். ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் வர்றது, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகவே இருக்கிறது. ஸோ உடல் நலன்ல அதிகமான மாற்றம் தெரியறது. அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்கும். டக்குன்னு வந்து ட்ரிகர் ஆகி கோவப்படுற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். இதுவுமே நமக்கு மெனோபாஸ் ஸ்டேஜ நெருங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நடக்கிறது தான். அ அதே மாதிரி ஹார்மோன்ல நெறைய சேஞ்சஸ் நடக்கும். புரோஜெஸ்டரான் ஹார்மோன் குறைய ஆரம்பிச்சுரும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கிறதுனாலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்றது வர ஆரம்பிச்சுரும். 2 மாதங்களுக்கு ஒரு முறையோ, 3 மாதத்துக்கு ஒரு முறையோ உங்களுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிக்குங்க. அப்படியே இருந்தாலும் கட்டி கட்டியா போதுங்க அப்படின்னு சொல்வீங்க. அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 15, 20 நாள் வரைக்கும் எனக்கு ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கு. கட்டி கட்டியாக எனக்கு ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா நம்மகிட்ட வரவங்க சொல்றத கேட்கும்போது அவ்ளோ கஷ்டமா இருக்கும். டாக்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு. 1 மந்த்தா எனக்கு ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அந்த 5 டேஸ் பீரியட்ஸ் இருக்கும்பொழுது, 2ண்ட் அண்ட் 3 டே ஹெவி ப்ளீடிங் இருக்கும். நான் ரெஸ்ட் ரூம்லயே தான் இருப்பேன். வெளில வர முடியாது. 10 மினிட்ஸ் ஒன்ஸ், 15 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு ஒரு பேட் நான் சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். அப்படியே டேப்ப தொறந்தா தண்ணி வர மாரி பிளட் அவ்ளோ வருது. கிளாட்டா வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு ப்ளீடிங் இருக்கும். இம்மீடியட்டா இதற்கான சிகிச்சைகள் எடுக்கணும். ஸோ அப்போ திடீர்னு அப்படி வந்து ஸ்டாப் ஆச்சுங்க. 6 மாசம், 7 மாசம் ஆச்சு. திரும்பவும் இப்போ இந்த 1 மந்த் இப்படி இருக்கு. அந்த மாரி இர்ரெகுலராவும் ஒரு சிலருக்கு வரலாம்.